நியூ கமர்ஸ். சைரஸ் 3 பேர் நியூ கமர்ஸ் இன் அவர் ஃபார்ம். பார்த்தீங்கன்னா அச்சு வந்து என்ன அச்சு பண்ணிட்டு இருக்க? இப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது நாமளே வச்சு எடுத்துக்கலான்ட்டுக்கிறக்காக அச்சு வந்து ரெடி ஆயிடுச்சு. சீட்ஸு ஆமாம், வர மிளகாயிலேருந்து எடுத்துட்டு கடையில் வந்து வாங்கிட்டு வந்ததில் இது கொஞ்சம் புழு மாதிரி இருந்ததா, இது மாதிரி இருந்தது. ஸோ அதனால இதை வந்து முளைக்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகா கடையில் ஒவ்வொன்று வாங்குறது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சுடுதண்ணியில் போட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் எடுத்து காய போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அதுலேருந்து விதை எடுத்தோம்னா வராது, முளைக்காது. கரெக்டு தானாச்சு? ஒவ்வொன்று வைக்காம இருக்கு. ஆமாம், வரமிளகா தான் வந்து இல்லைன்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு செடி இருக்குதுன்னா அந்த செடியில் பழுக்க விட்டு நல்லா அதுலேருந்து எடுத்து நாம் எடுத்து போட்டுக்கலாம். மற்றபடி கடையில் வாங்குறது ஒவ்வொன்று தான் முளைக்கும், எல்லாமே முளைக்குன்னு எடுத்து போட்டோம்னா முளைக்காது. அப்புறம் சரி, எங்கே போடுறது? கொத்தமல்லி போட்டிருக்கிறோம். ஆனால் என்ன கோழி தான் விடவே விடாது, பறைச்சிருக்குது வாரு, எப்படி பறைச்சிருக்குது. எந்த இடத்துல மல்லிக்கட்டையை போட்டுறீங்களா? வரப்புக்குள்ள வேண்டாம். ஓகே, விதையை ஒரே இடத்துல போட்டுறோம். ஏன்னா அது முளைக்கிறக்காக. முளைச்சதுக்கப்புறம் வேணால் நம்ம பிடுங்கி மற்ற இடத்துல நடிக்கலாம். ஏன்னா எவ்வளோ முளைக்கான்னு தெரியாதுல்ல. பேக்கெட்டில் வாங்குறதா தான் முளைக்கும் எல்லாமே அப்படிங்களா? கொத்தமல்லி பிடுங்களா? பூ வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி தானே, அதனாலதான் பூ வருது. அது சீக்கிரம் பூ வராது. ஆனா அந்த செடி வந்து ஹைபிரிட் ஆட்டம். உங்களுக்கு பார்த்தா தண்டு மட்டும் தான் உங்களுக்கு பார்த்தா அதுவே ஒரடிக்கு இருக்கு. ஒவ்வொரு செடியுமே பார்த்தா தண்டு மட்டும் தான் ஃபுல்லா இருக்கு. ஆனால் அந்த மனம், அந்த கொத்தமல்லிக்கான அந்த மனமே இருக்காது உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொஞ்சம் போட்டாலே உங்களுக்கு அந்த மனம் வந்துடும், நல்லாவே இருக்கும் குழம்புக்கெல்லாம். முதல்ல போட்டிருந்தேன் தானே, அது கொஞ்சம் இருந்துச்சு அன்னைக்கு. ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது, மனமே இருக்காதுல்ல. சும்மா ஜஸ்ட்டு செடியாட்டே தான் இருக்கும் பார்த்தா. எதிர் முள்ளங்கி, தர்பூசு, இது வெள்ளரி, இது முலாம்பழம், இது வரும் சோம்பு செடி. அது அங்கே இருந்துச்சு, அது கரெக்டாக பொறிச்சிருந்தோம்னா சோம்பாயிருக்கு. இந்த இங்க நலஞ்சிருக்கு பாத்தி மாதிரி, அதுல நட்டு சொல்லுங்க. இந்த நெற்ற செடியில கடவுள் வந்து மேகோட் சால்ல அப்படி எடுத்து விட்டுக்கலாம். மேல கல்லில் எடுத்து விட்டுக்கலாங்களா? அங்க போய் நெட்டி இது இங்க இந்த வெண்டைக்கட்டையே கேப்புட்டு நட்டு சொல்லுங்க. இது இந்த வெண்டைக்கட்டை நெட்டிக்கலாங்களா? இந்த மல்லி இதெல்லாமே அந்த நெட்டின் செடிக்கிட்ட நெட்டி போறாங்க. கொஞ்சம் தள்ளிட்டேன். அந்த பக்கம் எல்லாம் நலஞ்சு கிடக்குது, அதுல நெட்டு ஆமா வராது. அதுக்கப்புறம் பந்தல் மறுபடியும் ஒரு 5 நெட்ட போகிறோம். என்னென்னா முலாம்பழம், தர்பூசணி, வெள்ளரி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தான். அதுக்கப்புறம் முள்ளங்கி நாங்கள் இப்போ வாங்குறதே விட்டுட்டோமில்ல, கடையில் வாங்குறதே விட்டுட்டோம். முள்ளங்கி, வெண்டையெல்லாம். ஏன்னா அதுலேருந்தே எடுத்து அப்படியே வச்சுக்கிறோம். முள்ளங்கி மட்டும் விதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் வெண்டை பார்த்தீங்கன்னா போட்டே வச்சுருந்தோம். அப்புறம் அதுலேருந்தே விதை எடுத்துகிட்டு இப்போ அதுதான் போட்டிருக்கிறோம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடியில் தெரியும் முள்ளங்கி, வெண்டையெல்லாம். இப்போ நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எதுவும் அவ்வளோக்கெல்லாம் போய் வாங்கிட்டே இருக்க வேண்டியதில் டக்குன்னு பொறிச்சு நம்ம எடுத்து குழம்பு செஞ்சிடலாம். தக்காளி, அதுக்கப்புறம் வெண்டை எல்லாமே அன்னைக்கு ஊனு தான். இப்போ எல்லாமே காய் வந்துருச்சு வெண்டை. உங்களுக்கு அது வெண்டை செடி 2 இருந்தாலே போதுமல்லாச்சே.
அது வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் முள்ளங்கி அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு முள்ளங்கி வாங்க வேண்டியதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதை அப்படியே போட்டுவிட்டு ஜஸ்ட் அமுத்தி மட்டும் விட்டுட்டா போதும். மண் மூணா சரி. அதுக்கப்புறம் இங்கே ஆல்ரெடி முள்ளங்கி இருக்குது, பக்கத்துலேயே நெட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வெண்டை செடி மட்டும் கொஞ்சம் தூரமாக தள்ளி நட்டணும், அவ்வளோதான். ஏன்னா அது வந்து படந்துடும் எப்படி வெண்டை. இப்போ பார்க்குறக்கு உங்களுக்கு இவ்வளோ இருக்கலாம், அதுக்கப்புறம் இது வந்துடும் ஃபுல்லாகவே மேலே நல்லாவே வரும். இதெல்லாம் நம்ம விதை தானே வெண்டை? அங்கே இருந்த ஒரு செடியோட விதையா? ஆமாம், 2-3 செடியோட விதை தான் அப்படியே எடுத்து வச்சுருந்தோம். அதெல்லாம் கொண்டாந்து போட்டோம். இங்கே இருக்குது வர முள்ளை. இதுக்கப்புறம் பொரிச்சா இந்த கசக்கிற மாதிரி ஆகுதில்ல. அன்றைக்கி செஞ்சது நல்லா இருந்துச்சு, இதே அளவு தான் நினைக்கிறது பொரிச்சு வந்தது நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெருசாகிட்டுன்னு விட்டோம்னா அது உங்களுக்கு அதை செய்யும்போது உங்களுக்கு அந்த கசப்பு கொஞ்சம் வரும். தட்டத்தோடு வச்சுருக்கறனால ஏதோ கொடுக்க வராங்கட்டாங்க பாரு. ஆனால் எது இல்லையே, இதெல்லாம் விதை தான் இருக்குது. சைரஸ் இப்போ தான் 3 குட்டி போட்டுருந்துச்சு. போட்டுலாம் ஒரு 10 நாள் இருக்கும், எல்லாமே 10-15 நாள் இருக்கும். எல்லாமே ஊனிட்டோம். அதுக்கடுத்தது இப்போ இது தர்பூசணி, வெள்ளரி, அதுக்கப்புறம் முலாம்பழம், இது மட்டும் இந்த ஓரத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இது படுறதாச்சு. சரி, அதுக்கப்புறம் சரி இப்படி எடுத்து இந்த கல்லில் விட்டுடலான்ட்டு இங்கே கொண்டாந்துட்டோம். அவ்வளோதான், எல்லாம் நெட்டியாச்சு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஏன்னாச்சு, ஏன்னா ஒரு டைம் நெட்டு நினைக்கிறேன், தர்பூசணியெல்லாம் நெட்டுனோம், ஆனால் ஏன்னா வரல. அது அந்த காட்டுக்கு நம்ம தண்ணி விடல. கரெக்டாக வரல. ஏதோ ஒன்று வந்துச்சு, இன்றைக்கி நிறைய நெட்டி தான், நான் வரல. இந்த டைம் பார்ப்போம். இது முலாமலாம் நெட்டியிருக்கிறோம், சரி எப்படி வருதான்னு பார்க்கலாம். நல்லா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கரெக்டு தானாச்சு? ஆமாம், நம்ம வீட்டில் நாமளே நெட்டி எடுத்துக்கலாம். விதை வந்து நீங்கள் வாங்குறதுலேருந்தே எடுத்துக்கலாம் விதையை. அது சப்போஸ் முளைக்கல அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன பேக்கெட்டில் இருக்கும், ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படி இருக்கும், சின்ன சின்ன குட்டி குட்டி பேக்கெட்டில். அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி நெட்டலாம் வீட்டில். நம்மளுக்கு தேவையானது நாமளே நெட்டி எடுத்துக்கலாம்.